இன்னைக்கு வந்து ஓட்டு உடைய போகிறது வந்து காங்கிரஸுக்கு தான் சார். காங்கிரஸ் திங்கிங்னா உங்களுக்கு வந்து தாவேகாவோட தான் இருக்கும். தாவேகாவோட வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டபுள் டிஜிட் பசங்கன்னா வந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்களாம். பிசிகால இன்னைக்கு தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க, தொண்டர்களே இல்லை. இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க இங்கேருந்து நீங்க போகலாம். இன்னைக்கு ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே பேனர்ல இருக்கிறாங்க, விஜய் பேனர். விஜய் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். போகும்போது பாருங்களேன் சார், உங்கள் கொடி எங்கே இருக்குது, விஜய் கொடி எங்கே இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா ரெண்டு மக்களும் ஒன்றாயிட்டாங்க சார். நேற்று வந்து பேப்பரை நீட்டிட்டு உங்கள் பாட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் கேண்டிடேட் அறிவிக்க போகிறோம்னு பர்மிஷன் கேட்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும், அதையும் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 23 எலெக்ஷனு இதை நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி மென்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதவ அர்ஜுனா எழும்பூர்ல பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியே கூடாரமே காலியாக போகுது அப்படின்னு. ஆனா அப்படி எதுவுமே நம்ம பார்க்கலையே. ஒரு நிர்வாகி வந்திருக்கிறார், அவ்வளவுதானே. இது எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு நிர்வாகி தேர்தல் சமயத்துல மாற்று கட்சியில இணைகிறதுங்கிறது அதிமுக திமுக சர்வசாதாரணமா நடக்கிறது. இதுக்கு இவ்வளோ பெரிய இது நம்ம சொல்லியிருக்கணுமா, மிகைப்படுத்தி பேசியிருக்கணும்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்வத்தை மட்டுமே அவர் வந்து கூடாமல் இல்லை. ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்னாடி வந்து பிசிகாவை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு என்னன்னா 2 சிட்டிங் மினிஸ்டர் ஜனவரியில் வருவாங்கன்னாரு. ஓகே, மார்ச் வந்துருச்சு, மார்ச்சே முடிய போகுது. அப்படி போய் யாருமே வரல. அது ஒரு ஹைப்புக்காக நம்ம பேசலாமே தவிர அது யதார்த்தம் கிடையாதுங்கிறது. இல்லை, ப்ராபப்ளி வந்து அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க சார். இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா. நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்கும் போது 10ஆவதுல எவ்வளோ மார்க் வாங்குவாங்கன்னு கேட்ட போது என்ன சொல்லியிருப்பீங்க? 490 வாங்கிடுவேன்னு சொல்லியிருப்பீங்க. 490 வாங்கினீங்களா அப்படிங்கிறது தான். ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம நினைக்கிறது வந்து சரியத்துல நடக்காம போயிடும். புரிஞ்சுங்களா? நினைக்கிறது நடக்காம போயிடும். பட் ஆனால் அதுக்கான முயற்சி செஞ்சிருப்போமானா 490ல் நீங்க 500 மார்க்குக்கும் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஆனால் வராமல் போயிடுச்சு, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி சில ஃபெயிலியர்ஸ் வேணா வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் என்கிட்ட பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ கேன் டெல் தட் இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னது அவர் திட்டமிடாமல் அவர் வந்து மிகைப்படுத்தி சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை வந்து என்ன ஊர்ஜிதப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஓட்டு உடைய போகிறது வந்து காங்கிரஸுக்கு தான் சார். காங்கிரஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேகாவோட வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டபுள் டிஜிட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை சார், சீட் இல்லை சார். நான் சொல்கிறது டபுள் டிஜிட் பர்சன்டேஜ். 4.5% இருக்கிற காங்கிரஸோட பர்சன்டேஜ் கண்டிப்பாக டபுள் டிஜிட்டை போய் தொடர்றது. உங்களுக்கு நல்லா தெரியும், 2024ல் 9 தொகுதி தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க. 10% மேலே அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்குது கூட்டணியில் நிற்கும் பொழுது. இல்லை சார், 4.5% இல்லை. அவங்க 4.5% நம்ம சொல்றது வந்து 2014 அவங்க தனித்து நிற்கும் போது. ஆமா, 2024 கடைசி எவ்வளவு சீட்ல அவங்க நின்னாங்க? 9 தொகுதி சார். அதை நீங்க 9 தொகுதியை வந்து நீங்க எப்படி 40 தொகுதி தானே நீங்க கால்குலேட் பண்ணணும். நீங்க அந்த தொகுதியை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்னா என்ன தொகுதிகள்னு யோசிச்சு பாருங்க. பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலையும் லோக்சபாவையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து என்ன, நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லோக்சபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரஸ் பிஜேபின்ற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஓடிடுறோம், ஓகேங்களா. மோடியா ராகுலா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் வந்து நம்ம தமிழக சட்டப்பேரவைக்கு நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. இந்த கம்பேரிசன் நீங்கள் பண்ணீங்கன்னா 4.5% இருந்துச்சு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு 40 தலைவர் ஐடென்டிஃபை பண்ணால் போதும் சார், புரிஞ்சுங்களா. உங்களுக்கு மேலே போகும்போது 40 தலைவர் இருந்துச்சுன்னா மொத்தமாகவே போதும். இங்கே 234 பேரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் சார். 234 பேர் உங்களுக்கு கரெக்டாக ஒரு தொகுதியும் அணைச்சி கொண்டு வரணும் சார். இங்கே 234 தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சினா கரெக்டாக உங்களுக்கு அனுசரணம் பண்ணி போகணும் சார். ஒருத்தன் குட்டி கலாட்டா பண்ணக்கூடாது சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனோட டஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து நம்ம தமிழக தேர்தல் தான் சார், சட்டமன்ற தேர்தல் தான் சார். அப்படின்றத நீங்கள் கணக்கில் வச்சிங்கன்னா அங்கே 10% எடுக்கிறது இங்கே ஏன் 4% எடுக்குதுன்றதே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்படி 4% ஏன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கன்னா கொடுக்கப்படுதுன்றத நீ யோசிச்சீங்கன்னா அவங்க தானே கவலைப்படல சார். தாவேகா தரப்புலயே தாவேகா கவலைப்படல சார். நான் வந்து சொல்றேன், இந்த வாட்டி நான் வந்து என்ன சொல்றேன், தாவேகா எதுவும் யாரையும் கவலைப்படல. அதை வச்சு நான் சொல்றேன், ராகுல் காந்தி சாருக்கு எங்களோட வர்றதுக்கு தான் ஆசை,
டெல்லியில எல்லாம் பேசியாச்சு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதுதான் ஒண்ணு சொல்லுவேன். நான் ஒரு நண்பர் ஒருத்தரை செஞ்சேன். ஓகே, நாங்கன்னா வந்து ப்ரோ காங்கிரஸ் சார் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, ப்ரோ காங்கிரஸ் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அதனால் என் முடிவை இன்னும் சொல்லலை சார் அப்படின்னு சொன்னாப்புல. அதான் நான் சொன்னேன், என் பையனுங்க தான் எல்லாருமே தாவேகாக்கு போயிட்டாங்க சார். நாங்கள் பாரம்பரியமாக இருக்கிறதுனால ப்ரோ காங்கிரஸ்க்கு இருக்கிறோம். இல்லை, அவர் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா பசங்கன்னா வந்து தாவேகாக்கு போயிட்டாங்களாம். ஓகேங்களா, அவர் சொன்னதில்ல சொல்கிறேன். நாங்கள் வந்து ப்ரோ காங்கிரஸ் சார் அப்படின்னு. ப்ரோ காங்கிரஸ் திங்கிங்னா உங்களுக்கு வந்து தாவேகாவோட தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து முட்டு கொடுத்து தூக்குறது வந்து செல்வ பிறந்தவங்க மட்டும்தான் இந்த காங்கிரஸ். அப்படின்னா சொல்றாரு அந்த கட்சியில உள்துறை அமைச்சரா இருந்து நிதி அமைச்சர். ஓகேங்களா, அதுதான் அந்த உள்துறை அமைச்சர் தான் வந்து காங்கிரஸை உதறிட்டு இது தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பிச்சு, ஓகேங்களா, வெளியில போயிட்டு வந்தவரை வந்து நீங்க சேர்த்துக்குவீங்க. ஓகேங்களா, வீட்டுக்குள்ளேயே உழைச்சவங்கள நீங்க விட்டுருவீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகே இதே காங்கிரஸை வந்து காங்கிரஸ் வாசல்ல இருந்தே வந்து கோஷம் போட்டவர். புரிஞ்சுங்களா, இவர் ப. சிதம்பரம் வந்து வெளியில போயிட்டு உள்ளுக்குள்ள வந்தவங்க. இதுதான் தப்பான ஆளுங்கிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ஸ்டாப் பண்ணவங்கள நம்ம எப்போதுமே கண்ணில் வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா, அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ், நான் இன்னைக்கும் நம்ம பேசும்போது காங்கிரஸ்க்கு நான் மரியாதை வச்சு பேசுறேன். புரிஞ்சுங்களா, ஒரு மரியாதை வச்சு பேசினேன். நான் இன்னைக்கு திமுக வந்து அசால்ட்டாக நம்ம வந்து ஒதுக்கி பேசிடுவோம். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் பரிதாபம் பார்க்குறோம். என்னடா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்றத இப்பயும் யோசிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்குல ஒதுக்கப்படும், இது தென் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படும், அதுக்கப்புறம் வந்து திருச்சி கிழக்கு, இந்த மாதிரி மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனாரிட்டி தொகுதியாக தான் ஒதுக்கப்படும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து வில் பி டோட்டலி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தாவேகா. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு விஷயம் இல்லாதனால தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல வந்து மேஜர் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு, என்னோட பர்சனலா நீங்க எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது ஷிஃப்ட் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஷிஃப்ட் ஆச்சுன்னா காங்கிரஸ்க்கு இது வந்து வலிமையான ஒரு தோல்வியை கொண்டாடும். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நெக்ஸ்ட் அவங்க ஓட் பேங்க் யாருக்குன்னா போகுதுன்னு கேட்டீங்கன்னா விசிகாக்கு. இதே தான் சேம் தான் நான் சொல்றேன். விசிகாவும் பாத்தீங்கன்னா விசிகால இன்னைக்கு தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க, தொண்டர்களே இல்லை. இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க இங்கேருந்து நீங்க போகலாம். ஓகேங்களா, மகாபலிபுரத்துல போகலாம். இன்னைக்கு போராட்டம் நடந்த பிரச்சனை நடந்த ஏரியா, 2 கட்சிக்கும் பிரச்சனை நடந்த ஏரியா. புரிஞ்சுங்களா, இன்னைக்கு 2 கட்சியில இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே பேனர்ல இருக்கிறாங்க, விஜய் பேனர்ல. இது ஒரு பெரிய பிளஸ். சார். இது வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ தட் இஸ் டிஃபரெண்ட். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல சார், நீங்க போய் பார்க்கலாம். நான் வந்து ஐபி இந்த தகவலை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் சீட்டை குறைச்சு கொடுத்திருப்பாரு. 2 தொகுதி கூடுதலா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகக்கு 10 சீட்டு கூடதாங்கிறது எல்லாருமே இல்ல. அப்படின்னா காங்கிரஸ் நீங்க கேட்ட அதே கேள்விக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து உங்க முதல்வருக்கு இல்லையா? உங்க முதல்வர் தான் சொல்லணும். இப்ப புரிஞ்சுங்களா, நமக்கு முதல்வர் தானே, உங்களுக்கு இப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆயிடுச்சு. அவருக்கே ஒண்ணும் இல்லாம தானே உட்கார்ந்து இருக்காரு. ஓகேங்களா, முன்னாள் முதல்வர் தான் நம்ம சொல்லுவோம், காபந்து முதல்வர். ஓகேங்களா, அப்படிங்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்கலையா? இன்னைக்கு நீங்க ஜாஸ்தி நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. புரிஞ்சுங்களா, அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி கொடுக்கலையோ அதே மாதிரிதான் இந்த இன்டெலிஜென்ஸும். இன்னைக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் 25 கூட்டணி கட்சிகள் இதைத்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. என்னன்னா தலித் இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் புரிதலே இல்லாம ஒரு நடிகர் பின்னாடி போயிருவாங்கன்னு நீங்க ஒரு மாயை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி விசிகா தரப்புல இருந்து சொல்றாங்க. சார், யார் போனாங்க, எங்கே இருக்காங்க, எப்படி பேனர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ கொடி ஓடிச்சு, எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அதே இடத்துல வந்து பைபாஸை போட்டாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரிக்கு சல்லுன்னு போகிறோம் அதே ரோட்டில். புரிஞ்சுங்களா, போகும்போது பாருங்களேன் சார், உங்கள் கொடி எங்கே இருக்குது, விஜய் கொடி எங்கே இருக்குது, பாமக கொடி எங்கே இருந்துச்சு, எங்கே பிரச்சனையாச்சு, இப்போ எப்படி மக்கள் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னு. இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதில் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா 2 மக்களும் ஒன்றாயிட்டாங்க சார். நீ பிளவுபடுத்தி நீ அரசியல் பண்ணிட்டு இருந்த, நீ பிரித்து அரசியல் பண்ணிட்டு இருந்த. நான் 2 பேர்த்தையும் தான் சொல்கிறேன், விசிகாவையும் சொல்கிறேன், பாமகவும் சொன்னேன். நீ பிரித்து அரசியல் பண்ணிட்டு இருந்த மக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, விஜய் கட்சின்னு ஒரே கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எனக்கு சந்தோஷங்கிறான். 2 கட்சியுமே பகையை உருவாக்குனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விசிகா சரி, அப்புறம் அங்க சண்டை யாருக்கும் வந்துச்சு? இல்ல 2 சமூகத்துக்கு அங்க சண்டை யாருக்கு நடந்துச்சு எனக்கு தெரியல. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்.
ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு, இன்னொருத்தர் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது சரி. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அதை பத்தி சந்தோஷப்பட மாட்டீங்களா? நான் அது சந்தோஷமா தான் அவ்வளவுதான். இந்த சந்தோஷத்தை ரெண்டு பேர் பகையை உருவாக்குனாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சார், பகையா இருந்தவர்கள் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாங்கிறேன். பகையா இருந்தவர்கள் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க. நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல நான் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணல. பகையா இருந்தவர்கள் இன்னைக்கு சேர்ந்து ஒரே பேனர்ல இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, அதிமுக தரப்புல இருந்து கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிக்கிறாங்க. அதுல வந்து இவரை நீங்க பார்த்திருப்பீங்க, ஜான் பாண்டியனுக்கு பொது தொகுதியை கொடுக்குறாங்க. நம்ம கட்சியில வந்து ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து சொல்றாங்க என்னன்னா, அவரே வந்து எழும்பூர் கூட்டத்துல கேண்டிடேட்டா தன்னை அறிவிக்கிறார். மேபி அவர் தலைமையிலேருந்து ஒப்புதல் வந்தனால சொல்லியிருக்கலாம். தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு. அவர் அதே ரிசர்வ் தொகுதியில திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்கோ அதுதானே நம்ம பண்றோம். அவருக்கு ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகாதா சார்? 46 தொகுதியில வேற யாராச்சும் நிக்க முடியுமா சார்? அது ஃபில் பண்ண பிறகு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு தான் இன்னொருத்தங்க நிர்வாகிகள் வேற இல்ல சார். நிர்வாகி நீங்க அந்த மாதிரி தயவு செய்து இல்ல. ஜெயலலிதா அவர்கள் பொது தொகுதியில நிறுத்தி இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ரிசர்வ் கேண்டிடேட்டா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்த கேண்டிடேட்ஸோட இந்த வாட்டி வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல நீங்க போட்டிருக்க விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கணிசமாக தொகுதிகளை எல்லா கட்சிகளோடையுமே வந்து தாவேக்கால வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற தொகுதிகள்லாம் இவங்க ரெண்டு பேரும் யாருமே ரெகனைஸ் பண்ணல சார். நீங்க யாருமே ஆராசா அவர்களை நீலகிரிக்கு மாத்திருக்கிறீங்க. ஏன் பெரம்பலூர் பொது தொகுதி தானே அங்க நிக்க வைக்க சார்? இப்போ வந்து இப்போ நீங்க ஒரே நிமிஷம் சார். இப்போ அவங்க எனக்கு வந்த தகவல் படி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சென்னையில நிக்க வைக்கணும்ன்றது அவங்களோட ஆசை. முக்கிய தலைவர்களை வந்து சென்னையில் நிற்க வைக்கணுமே ஆசை. அந்த இதில் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் வந்து இப்போ அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்னையிலோட அவர் ஏரியா ஓகேங்களா. அதே மாதிரி ஐஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருச்செங்கோட வந்து விரும்பினாரு. அப்படிங்க விரும்பி அவங்க போகிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க முதல் கட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வேட்பாளர் லிஸ்ட்டு இன்றைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஏன் பெரும்பாலான தலைவர்களை வந்து அவங்க சென்னையை நோக்கி மட்டும் சுற்றி வந்து எல்லா தலைவர்களுக்கும், அதாவது முதற்கட்ட தலைவர்கள் எல்லாமே சென்னையில் வந்து அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் போது ராஜ்மோகனுக்கு அந்த ஒதுக்கி இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான இதுவும். இன்னொரு விஷயம் சார், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா தான் நிற்க போறாருங்கிறது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச தகவல் படி 99% உறுதியாயிருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆபீஸ் போட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு பர்மிஷனே இல்லாமல் போட்டிருக்கிறாரு, அதனால காலி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க, குமரகுருபரன் ஐஏஎஸ் என்ன சொல்றாருன்னா, நேற்று வந்து பேப்பரை நீட்டிட்டு உங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் கேண்டிடேட் அறிவிக்க போகிறோன்னு பர்மிஷன் கேட்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும், அதையும் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வந்து நம்ம போய் பார்க்குறோம்னா எதையுமே செக் பண்ணாமல் நம்ம பண்ணிட்டோம் சார். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடின்றாங்கல்ல, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியே வந்து இட்ஸ் ஆல்ரெடி சோல்டு. அவங்க வந்து முதுகெலும்பே இல்லாதவங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜப்பான்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் வச்சு நடத்துறதில்ல. இங்கே வந்து ஏற்கனவே வந்து அம்மாசாமி போட்டுட்டு இருந்த அதிகாரிகள் தான் வந்து இன்றைக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறாங்க. இதை நீங்கள் பதிவே செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஜப்பான்லேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ கூட்டிகிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனாக இல்லை. இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறேன், டிவிஎஸ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிஎஸ்சி ஒழிப்புத்துறை. ஓகேங்களா, டிவிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஆக்சுவலாக வந்து கோட் ஆஃப் எலெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணி உனக்கு இவ்வளோ சுற்று என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸும் ஃபைல் ஆக மாட்டேது. எல்லாருமே டிவிஎஸ்சியில் இருக்கவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் கேஸும் ஃபைல் ஆக மாட்டேது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகளை வந்து தன் கட்டளையில் வச்சுக்கணும். உனக்கு இவ்வளோ கேஸ் இருக்குது, இதாக இருக்குது, நீ ஏதாச்சும் ஒன்று இது பண்ணிட்டீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு உனக்கு இந்த கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம், அந்த கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன்னு இந்த கோட் ஆஃப் கான்டாக்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு பின்னாடியில இருந்து இந்த திரைக்கு பின்னாடியில இருந்து இதை வந்து இயக்கிட்டு இருக்காங்கங்கிற இல்ல நம்ம குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் சார். இப்ப நல்லா ஒண்ணு போடுங்க பாருங்க, நம்ம தானே சொன்னோம். இல்ல சார், இதுதான் சொல்றேன் சார். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நான் சொல்றேன் இல்ல, நான் வழக்கறிஞர்ல, எனக்கு தனிப்பட்டது இல்ல, நான் தாவேக்கா ஆள் கிடையாது இல்ல, ஓகேங்களா. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல சார், ஏபிசின்னு போடுறாங்களா, ஓகேங்களா. அதாவது டிவிஎஸ்சியில் ஏபிசி 3 பேர்த்தையும் வந்து பட்டியல் எடுங்க.
யார் வந்து பெரிய குற்றவாளி, யார் வந்து சின்ன குற்றவாளி. லஞ்சம் வாங்குறதுல வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணுறாங்க சார். நான் தான் சொன்னேன், எதுக்குங்க இந்த மாதிரி 3 கேட்டகரி மென்ஷன் பண்ணுறீங்க? அமைச்சர்கள்னா வந்து ஏ கேட்டகரி, எம்எல்ஏகள்னா பி கேட்டகரி, சி கேட்டகரி உங்க கவுன்சிலர்ஸ்னா சி கேட்டகரின்னு போட்டு முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாருமே. இல்ல நான் ஒரு நகைச்சுவா நான் சொல்றேன், ஒரு ஹிஸ்டரி ஷீட் ரவுடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவித் ஆசீர்வாதம் தனக்கு லான் ஆர்டர் வந்து எப்பயுமே அவர் கிடைக்காது. ஓகேங்களா, அதை திமுக அரசு வந்து வந்துடும், தான் வந்து லான் ஆர்டர் டிஜிபி ஆகிறனால எப்பயுமே அது வந்து எட்டா கண்ணி தான் அவருக்கு. ஏன்னா ஹீ இஸ் அ பயஸ்டு பர்சனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஒரு ஏடிஜிபியை வந்து டிஜிபி ஆக்கி இப்போ அவர் லிஸ்ட்டில் திரும்ப கொண்டு வந்து இதுக்கு தான் இந்த பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபியாக கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து விஜிலன்ஸில் உட்காந்துருக்காரு. அவர் மூலியமாக தான் வந்து இது எல்லாமே இந்த காயை நவர்த்தப்படுது. இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியில்லை, இந்த ஃபார்மு சரியில்லை, அந்த ஃபார்மு சரியில்லை. சார் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் சார், நானாக வேட்பாளராக நின்றுருக்கேன் சார். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி நீங்கள் வந்து கொடுக்கலாம். பவர் ஆஃப் அட்டார்னி வந்து நமக்கு அப்புறம் சைன் பண்ண போதும். என்னோட வேட்பாளர் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளரும் நான் இருக்கும்போது வந்ததே கிடையாது. அமமுக வேட்பாளர் கூட வந்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னா ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்கறனால எப்படி வந்து டேக்கா கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம் சார், நம்மளை கூப்பிட்டு சார் இந்த ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணல சார் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, நம்ம பதறி போயிடும். ஏதோ என்னாச்சும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி நேரம் வந்தா சார் வெயிட் பண்ணுங்க சார், சார் வரட்டும் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இதுலையா, இதில் இந்த கையெழுத்து இந்த சைடு போட்டிருக்காருப்பா, இதை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுக்கும் நீங்கள் கவுண்டர் சிக்னேச்சர் போட்டு வைங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கவுண்டர் சிக்னேச்சர் சைடில் வாங்குவாங்க சார். சைடில் வாங்கிட்டு நம்மளை அனுப்புவாங்க. நம்ம எங்கேயோ இருந்தோ வந்திருப்போம், பிரச்சாரத்தை விட்டுட்டு நம்ம சின்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம், ஆட்டோவில் ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்கலாம். அந்த பிரச்சாரத்தை விட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் வரும் போல இருக்கு. இந்த மாதிரி அலைய விடுவாங்க. ஓகேங்களா, இந்த இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் பிரதர் தான் எனக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி. அவரை போய் பார்க்க சொன்னா, அப்பா உடனே வரணுங்க. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னின்னு எதுக்கு இன்னொருத்தர் நிப்பாட்டுற? ஒரு வக்கீலான எனக்கே வந்து அலைய விட்டுருக்காங்க சார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் வேலை பார்க்க விட மாட்டாங்க. இதுனா நான் ஒன்னு சொல்றேன், உங்க இதுல நான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷனு இந்த அங்கீகாரப்பட்ட கட்சிகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க, புரிஞ்சுங்களா. நம்ம பேர் வந்து கடைசியில போட்டுருவாங்க, புரிஞ்சுங்களா. நம்ம பேரை கடைசியில போடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சோம். உங்க கட்சி தான் வந்து இதா இருக்கு, ஒரு குலுக்கல் முறல் வையே. ஓகேங்களா, பிஜேபினா வந்து அடுத்த மிஷின்ல இருந்துச்சுன்னா தேடி ஓட்டு போட மாட்டாங்களா? உதயசூரியனுக்கு அடுத்த மிஷின்ல இருந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்களா? ஓகேங்களா, இந்த வாட்டியும் பாருங்க இதே மாதிரி பண்ணுவாங்க. அங்கீகாரப்பட்ட கட்சிகள், இந்த கட்சிகள், இதெல்லாம் வந்து நாங்க சந்திச்சிருக்க பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல். இந்த நடைமுறை சிக்கலுக்கு நம்ம வந்து கோர்ட்ல போய் கேஸும் போடுறோம். நம்ம போடுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனே வந்துடும். இன்னொரு விஷயத்தை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 30ஆம் தேதி அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கடைசியா வந்து எப்ப மிஷின்ல வைப்போம், ஏது வைப்போம்னு 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேள்வி கேட்க முடியும். நம்ம வந்து முன்னாடியே வந்து என்ன சூப்பர்ஸ்டிஷனுக்கு எனக்கு வந்து ஞான உத்தி இருக்குன்னு சொல்லி நம்ம போய் கேஸ் போட முடியாது கோர்ட்ல. அவங்க 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எத்தாம் தேதி எலெக்ஷனு? 23ஆம் தேதி எலெக்ஷன். இதை நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி மென்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். ஆனா இப்படித்தானே சார், இப்படிதான் சார் போன வாட்டி ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இது போன வாட்டி ஆச்சு. நான் சொல்றேன், நான் வழக்கறிஞராகவே சொல்றேன், நடைமுறை சிக்கலை சொல்றேன் சார், நடைமுறை சிக்கலை சொல்றேன், அனுபவிச்சனால சொல்றேன் சார். நீங்க நம்பர் பண்ணி நான் வந்து திருச்சியில இருந்து மதுரை, இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இங்க சிஜே கோர்ட் தான் போட்டிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் தான் ஒரே கோர்ட், மதுரை மேட்டர்ஸ் ஆல்சோ டு பி ஹர்ட் ஹியர் அப்படின்றாங்க. நம்ம திருச்சியில இருந்து எனக்கு ஆக்சுவலா மதுரை பக்கம், ஓகேங்களா. ஆனா நான் வந்து சென்னைக்கு இங்க வந்து இந்த பெடிஷனா இது பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து கேஸ் ஆடுவேனா, புரிஞ்சுங்களா. எனக்கு வந்து என் லிஸ்ட் குழுக்கள் முறையில ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன், அது லிஸ்டே ஆகல சார் கடைசி வரைக்கும் என் கேஸ். ரொம்ப நன்றி, நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்தது. தேங்க்யூ. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.